அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விமலேஷ் கோபால். இந்த வீடியோவில் ஒரு பிகினர், ஒரு ஃப்ரெஷர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய 7 சர்டிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு கூகுளில் இருந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஃப்ரீ சர்டிஃபிகேஷன். நீங்கள் பணம் எதுவும் கட்ட தேவையில்லை. ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஹவு டு பில்ட் யுவர் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ், அதை நீங்கள் கற்றுப்பீங்க. ஆன்லைன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறது கற்றுப்பீங்க. எஸ்இஓ பேசிக்ஸ் கற்றுப்பீங்க. கூகுள் அனாலிட்டிக்ஸ் பேசிக்ஸ் கற்றுப்பீங்க. கூகுள் ஆட்ஸ் பேசிக்ஸ் கற்றுப்பீங்க. ஷாப்பிங் ஆட்ஸ், வீடியோ ஆட்ஸ், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பேசிக்ஸ் வந்து கற்றுப்பீங்க. இதில் இந்த கோர்ஸ் வந்து கூகுள்லேருந்து வர்றதுனால கண்டிப்பாக இந்த கோர்ஸ் உங்களுடைய ரெஸ்யூம்க்கு வேல்யூ ஆட் பண்ணணும். ஸோ எப்படி வந்து இந்த கோர்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் பேஜோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். நீங்கள் வந்து ஸ்டார்ட் கோர்ஸ் அப்படின்ட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணி, இங்கே இருக்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டார்ட் டேக்கிங் த கோர்ஸ். இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 26 மாடியூல்ஸ் இருக்குது, 40 hours, பிகினர் லெவல், ஃப்ரீ. ஸோ செல்ஃப் பேஸ் லேர்னிங். நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணுமோ, எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் இந்த கோர்ஸை எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுத்து முடித்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பேஜுக்கு போகும். அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் பேஜுக்கு நீங்கள் போயிட்டு அந்த அசஸ்மெண்ட் வந்து முடிச்சிங்க, எக்ஸாம் வந்து முடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகி வந்துடும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் சர்டிஃபிகேஷன் கூகுள் ஆட்ஸ் சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் ஏன் கம்ப்ளீட் பண்ணணும், யார் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா, பிபிசி மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு எய்ம் வச்சுருக்கீங்க, கோல் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து முடிக்கணும். அதில் டவுட்டே இல்லை. ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா, சர்ச் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, டிஸ்பிளே ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, வீடியோ ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, கூகுள் மேப்ஸில் லோக்கல் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, ஷாப்பிங் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, உங்கள் மொபைல் அப்ளிகேஷனை எப்படி ப்ரமோட் பண்ணுறது. ஸோ இது எல்லா டைப் ஆஃப் கேம்பெயினுமே நீங்கள் வந்து இந்த கூகுள் ஆட்ஸ் சர்டிஃபிகேஷனில் வந்து கம்ப்ளீட் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹவு டு ட்ராக் யுவர் ஆட் பர்ஃபார்மன்ஸ். இப்போ நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க கூகுள் ஆட்ஸில். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி ட்ராக் பண்ணுறது, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் ஆப்ஷன்ஸ் அதை நீங்கள் கற்றுப்பீங்க. ப்ளஸ் வந்து பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பட்ஜெட்டிங், ரிப்போர்ட்டிங், இதெல்லாமே வந்து நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து கற்றுப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த கோர்ஸ் பேஜோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களால் லைனாக வந்து டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்க்க முடியும். எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ கூகுள்லேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இங்கே லாஸ்ட்டில் வந்து அந்த கோர்ஸ் வந்து முடிச்சதுக்கப்புறமா டேக் தி அசஸ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிரும். தேர்ட் சர்டிஃபிகேஷன் கூகுள் அனாலிட்டிக்ஸ் சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் ஏன் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபர்தராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எஸ்இஓ பண்ணுறதுக்கும் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்கலாக நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி கூகுள் அனாலிட்டிக்ஸ்ன்றது உங்கள் வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கான ஃப்ரீ டூல். ஸோ இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு யார் வராங்க, ஸோ அந்த டேட்டா எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். கம்ப்ளீட் ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா, உங்கள் மார்க்கெட்டிங்கோட பர்ஃபார்மன்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்றத, கூகுள் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மெஷர் பண்ணுறதுன்றதை கற்றுப்பீங்க. கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேட்டா யூஸ் பண்ணி எப்படி வந்து அதை வந்து நீங்கள் அவுட்கம்ஸ் வந்து எப்படி ஃபைண்டிங்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ப்ளஸ் கூகுள் அனாலிட்டிக்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸே இதில் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே இருக்கிற அந்த கோர்ஸ் பேஜில் இருக்கிற அந்த எக்ஸாம், சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் அசஸ்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் அ சர்டிஃபிகேட். இந்த கோர்ஸ் பேஜோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி போய் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய 4வது சர்டிஃபிகேஷன் ஹப்ஸ்பாட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன். ஸோ ஹப்ஸ்பாட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் கோர்ஸில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா எக்ஸிக்யூட்டிவாக போகிறீங்க அப்படின்னா, ஸோ சோஷியல் மீடியா பற்றி எல்லாமே இதில் இருக்குது. பேசிக்ஸ் இது யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்ஸ், மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ், ஆஸ்பைரிங் மார்க்கெட்டர்ஸ், இவங்க 3 பேருக்குமே இந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரெஷர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான கோர்ஸ் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பேசிக் ஃப்ரீ கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி டெவலப் பண்ணுறது, சோஷியல் மீடியா லிசனிங் அண்ட் மானிட்டரிங், சோஷியல் மீடியா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, இன்ட்ரோடக்ஷன் டு சோஷியல் மீடியா அட்வர்டைசிங், அப்புறமா சோஷியல் மீடியா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அப்புறம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸ் பேஜ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு வீடியோவாக போய் பார்த்துட்டு அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ரெஸ்யூம்லையும் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். 5ஆவதாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேஷன் ஹப்ஸ்பாட் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன். சூப்பரான கோர்ஸ் இது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ், மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் who want to build their career in inbound marketing. அது அவங்க 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க 2 பேருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் உங்கள் லிங்க்டின்லையும் உங்கள் ரெஸ்யூம்லையும் ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் ஆட் லாட் மோர் வேல்யூ டு யூ அண்ட் டு யுவர் ப்ரொஃபைல். ஸோ இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா ஹவு டு எஜுகேட் அண்ட் நர்ச்சர் யுவர் லீட்ஸ் நர்ச்சரிங் வந்து எப்படி பண்ணுறது கண்டென்ட் மூலியமாக அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. ப்ளஸ் வந்து உங்கள் மார்க்கெட்டிங் ப்ராசஸை வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, அதாவது ஆட்டோமேஷன் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி உங்கள் மார்க்கெட்டிங் ப்ராசஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்றதை கற்றுப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 லெசன் இருக்குது, 24 வீடியோ இருக்குது, 7 குவிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours கிட்ட வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வரும். டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் உங்கள் ரெஸ்யூம்லேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டிய 6வது சர்டிஃபிகேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ரஷோட எஸ்இஓ பேசிக் சர்டிஃபிகேஷனுங்க. எஸ்இஓ பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆஸ் அ பிகினர், ஆஸ் அ ஃப்ரெஷர். பட் ஆனால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி லாட் மோர் கான்ஃபிடென்ட் ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரெஷர் அண்ட் பிகினர். ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறமா எஸ்இஓ கண்டென்ட் வந்து எப்படி எழுதுறது, அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, லோக்கல் எஸ்இஓ, லிங்க் பில்டிங், சைட் ஆடிட், இது பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு அசஸ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் கஷ்டம் ஆஸ் அ ஃப்ரெஷர் பிகினர். பட் நீங்கள் வந்து திரும்ப அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் திஸ் சர்டிஃபிகேஷன், நாட் அ பிக் டீல். ஸோ இந்த கோர்ஸ் பேஜோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து முடிங்க. நீங்கள் 7ஆவதாக கண்டிப்பாக முடிக்க வேண்டிய சர்டிஃபிகேஷன் ஹப்ஸ்பாட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிகினர்ஸ், ஃப்ரெஷர்ஸ், மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ், இன்பவுண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், முக்கியமாக கண்டென்ட் ரைட்டர்ஸ், அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சோஷியல் மீடியா கண்டென்ட் எழுதுறீங்க, பிளாக் எழுதுறீங்க, வீடியோ கண்டென்ட் எழுதுறீங்க, பாட்காஸ்ட் கண்டென்ட் எழுதுறீங்க, எந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாலும் இஃப் யூ ஆர் அ கண்டென்ட் ரைட்டர், இஃப் யூ ஆர் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல், யூ நீட் டு கம்ப்ளீட் திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் ஃப்ரேம் ஒர்க் அதை பற்றி கற்றுப்பீங்க, லாங் டேர்ம் கண்டென்ட் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி கற்றுப்பீங்க, கண்டென்ட் ஐடியாஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது கற்றுப்பீங்க, கிரியேட்டிங் குவாலிட்டி பிளாக் கண்டென்ட், ரீபர்பஸிங் கண்டென்ட், அப்புறமா வீடியோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, கெஸ்ட் பிளாகிங் ஸ்ட்ராட்டஜி, ஹவு டு ப்ரமோட் யுவர் கான்டென்ட் அண்ட் ஹவு டு மெஷர் அண்ட் அனலைஸ் யுவர் கண்டென்ட் சக்ஸஸ், இதை பற்றிலாம் நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த கோர்ஸ் பேஜோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி போய் இந்த கோர்ஸை வந்து படித்து கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுக்கான 7 ஸ்டெப் கைட் பற்றி ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோவோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது உங்கள் விமலேஷ் கோபால்.